பாடியை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். 98.4 இல்லை 6 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லை 37 டிகிரி சென்டிகிரேட். வெளியில் இருக்கிற வெப்பநிலை நம்ம உடம்போட பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தால் நம்ம சுகமாக இருப்போம். நம்ம உடம்புல எந்த பாதிப்பு வராது. ஹீட் வந்து வெளியில் அதிகமாகிட்டே போயிடுச்சுன்னா நம்ம பாடியை வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். வீக்னஸ் வரலாம், ஈவன் உயிருக்கு ஆபத்து வரலாம். இதுக்கு பேர் தான் நம்ம சன் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். இந்த சன் ஸ்ட்ரோக்லேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ஒன்று உணவு ரீதியாக உணவுல மாற்றங்கள் கொண்டு வந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். இல்லை நம்ம போடுற துணி, நம்ம வசிக்கிற இடம், வீடு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம். சன் ஸ்ட்ரோக் வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? பேஷண்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹை ஆகிடும், இல்லை ரிவர்ஸாக டெம்பரேச்சர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து கிடினஸ், தலை சுத்தல், வீக்னஸாக ஃபீல் பண்ணுறது, தொண்டையில் கரகர போகிறது, இல்லை தொண்டை காஞ்சி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, தலை சுற்றி விழுந்துடுறது, கண்ணு முன்னாடி மங்கலா தெரிகிறது, இல்லை பிபி வந்து ரொம்ப கம்மி ஆகி போகிறது, பாடி வந்து தொட்டால் ரொம்ப சூடாக இருக்கிறது, ஓவர் ஸ்வெட்டிங், உடம்புல வந்து வேர்வை அதிகமாக வர்றதோ இல்லை வேர்வையே இல்லாமல் ரொம்ப சில்லுன்னு பாடி ஆகிறதோ, ரெண்டு விஷயங்களும் நடக்கலாம். கண்ணெல்லாம் எரிச்சல், கண்ணெல்லாம் எரியற மாதிரி, சில பேருக்கு கண்ணு வந்து செவந்து கூட போகும். சோர்வா இருக்கிறது, எந்த வேலை செய்ய முடியாம படுத்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்போது சன் ஸ்ட்ரோக்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். சன் ஸ்ட்ரோக் இல்லை ஹீட் ஸ்ட்ரோக்னால வர பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு ஹோமியோபதியில் வந்து நிறைய மெடிசின்ஸ் இருக்குங்க. வாங்க பார்ப்போம். பட் இப்போ காமிச்ச மெடிசின்ஸ் எல்லாமே தயவு செய்து ஒரு மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கைடன்ஸில் வந்து நீங்கள் மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.